பிஎம் ரோடு, பெங்களூர் ஹாசன் ரோடு. பாகசாலாவா? இல்லை பாகிஸ்தான். நாங்கள் உடுப்பி இது டூருக்கு போனோம். இது குணிகள் சொல்லிக்கலாம். குணிகள் பக்கத்துல இதெல்லாம். குணிகள் சூப்பரா இருக்கும். இல்ல நம்ம பஸ் ரூட்ல வரனால தெரிஞ்சது இல்ல. அப்புறம் இப்ப ரோடெல்லாம் இப்படி இல்லையே. இப்ப நமக்கு அவுட்டர்லயே நான் அபி வில்லேஜஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். அப்பலாம் ரோடு வில்லேஜ் வழியா போவோம். ஆமா, வில்லேஜஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். குணிகள் எல்லாம் வெள்ளரிக்காலாம் வாங்கிட்டு வேர்க்கடலை எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். இப்பெல்லாம் எங்க குணிகள் டவுனுக்குள்ளேயே போகுது. ஹாசனே பைபாஸ்ல தானே. ராத்திரி வரும்போது நம்ம அந்த பைபாஸ் ரோட்ல தானே ஊருக்குள்ள வந்தோம். அது பார்க்கணும். அது கூட வியாபாரம் பார்க்கணும். நரசந்திரா குணிகள் பக்கம். குணிகள் இடையூர் தாண்டியாச்சு இல்லை தீபா? இல்லைம்மா, குணிகளே டச் பண்ணுறேன். நீங்கள் இடையூருக்கு தெரியல, இந்த ரூட்டான்னு எனக்கு தெரியல. நீங்கள் அந்த கோயில் வழியா அப்படின்னு காமிச்ச மாதிரி இருக்கு. போனது வாசம். புஷ்பகிரி ಬೆಟ್ಟ, ಬೇಲೂರು ಹಾಸನ ಹಳೇಬೀಡು. புஷ்பகிரி ಬೆಟ್ಟ அதான் ஒரிஜினல். ஏன்னா இப்போ அபி கௌரம்மா ஜாவர் ரொட்டியும் மோகனாத்துல பண்ணிட்டு வந்துருவா. கத்திரிக்காய் சப்ஜி பண்ணலாம். என்ன பண்றானே தெரியல. எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பரா பண்ணி அப்படி போட்டு எள்ளு வறுத்து போடுவோம். ஒரு லாடு ஒன்று பிடிச்சி கொடு, பேசன் லாடு மாதிரி இருக்கா. ஆமா, கடலை மாவை வறுத்துட்டு அதுலேயும் கொஞ்சம் ஜாவர் போடுவாளாம். சூப்பரா இருக்கும். அது பொரி லாடு மாதிரி அவ பண்ணிடுவேன். டேஸ்ட்ல செமையா இருக்கும். அபி பார்த்துட்டு சொன்னான், சட்னி ஒரு நாள் அரைச்சேன், நல்லா இருந்தது. நிலக்கடலை, பச்சை மிளகா, சீரகம், வெள்ளை பூண்டு லைட்டாக வட்டுட்டு 1-2 திச்சுட்டு இவ நம்ம ஜெனிலியா அது அவ ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிக்குமா. அதை வந்து அபி சொன்னாமா இதை பண்ணுமான்னா. மராத்தி டிஷ். அபி வெனிஸ், ஏன்னா அவன் மராத்தி தானே. வெனிஸ் போகிறதுக்கு முன்னாடி பண்ணினேன். சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன், ட்ரைப்பாக பண்ணு. வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இருக்குது. 1-2 அரைச்சிட்டு 3 அரைக்கணும். நீங்கள் அந்த மாதிரி இந்த ரேவதி சண்முகத்தோட பூண்டு சட்னி நல்லா இருக்கும். பச்சை பூண்டு சட்னி நான் தேங்காய் நல்லா கொட்டுவேன். இப்போ இது கூட இன்னைக்கு அதை பண்ணிட்டா நல்லா இருக்கும். டைம் இல்லை, இது போரும் கைதான் நல்லா இருக்கும். இப்போ பூண்டெல்லாம் சாப்பிட்டா பயிர் தான். இதுவே முன்னாடி பண்ணியிருப்பேன். பாசிப்பருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. பாட்டில் பார்த்தா காலியாக இருக்குது. அப்புறம் தேடுதுன்னு அப்புறம் தான் பார்த்தேன் சம்பளத்துக்குள்ள இல்லைன்னா இது பண்ணிருக்க முடியாது. என்ன பண்ணி குழம்பிருப்பேன். மாவு நிறைய பேர் இதெல்லாம் பண்ணிட்டு தோசை கீசெல்லாம் பார்த்தேன். நைட்டு பார்த்துருக்கோம். சரியா அந்த தோசையெல்லாம் இருந்தது. அந்த அம்மா கொடுத்துட்டேன். அது சொன்னேன் அவள் குஷியாக எடுத்துருந்தான். சாப்பிட ஆள் இருந்தால் மிஞ்சினா பிரச்சனை. குடிகள் ஹாசன்லேருந்து எல்லா ராத்துக்கும் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் தான் பெங்களூர் ட்ரெயின் ஏற்றி விட்டு சென்னை ஏற்றி விட்டேன். ஹாசனில் நான் 20 நாள் இருந்துட்டு வந்தேன். அப்போ என் கூட வந்து அத்திமேல ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு தான் திரும்ப ஹாசன் எல்லா ராத்துக்கும் போனேனே. 3 days அப்போ எல்லா ராத்துக்கும் போட்டு. அப்போ குணிகள் வரும்போது நல்லா ஞாபகம். அத்திமேல இறங்கிட்டேன். இறங்கி வெள்ளரிக்காய் கடலை எல்லாம் வாங்குறதுக்கு சும்மா கேளுங்க. அதான் பஸ்ஸு கிளம்பிட்டு அத்திமேல் ஏறணும். அப்புறம் பூமியில் அப்படியே ஓடி கொஞ்சம் ஸ்டைலாக இருந்தார் அத்திமேல். நான் தான் கொஞ்சம் ஃபோபியா வச்சேன். பயந்து போய் சார் இது வரல இன்னும் அப்படின்ட்டு ஓடி வந்து ஏறி வந்தார். அதெல்லாம்
கொஞ்சம் பண்ணுவார். இல்ல அது இல்ல போய் வாங்க போனோம் அதனால என்னை வந்து இப்படி விட்டா நான் இது பயப்படணுங்கிற ஓடி மாதிரி வந்தேன். பண்ணுவார். வேணும்னே பண்ணுவேன். அப்புறம் வந்து இப்படி கண்ணை பின்னாடி எப்போதும் வந்து பண்ணுவாரு. ஸ்டேஷன்ல இறங்கிடுறது திருச்சி போகும்போது ராக்ஃபோர்ட்ல இறங்கிட்டு ட்ரெயின் கிளம்பிடும். அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல வேணும்னா ஏறி வர்றது என்ன பயமுறுத்தும். அதெல்லாம் நான் பேசுறேன். அது எனக்கு பயங்கர phobia. எனக்கு வந்து யாராவது பஸ்ல ட்ரெயின்ல இறங்கிட்டு ஏறலனா அவ்வளோ ஃபோபியா. நாங்க இந்த தடவை மடிக்கிற அதெல்லாம் வேர்க்கடலை இந்த பக்கம் விலையும் வேணாம் சூப்பராக டேஸ்டா இருக்கும். அந்த வெள்ளிக்காயை நறுக்கி உப்பு காரம் போட்டு அந்த வெள்ளிக்காய் நறுக்கி அதோட இந்த வேல்பூரி மாதிரி வேர்க்கடலை இது போட்டு சாலட் மாதிரி அது சிறுபுரி பேப்பர் கவர் பொட்டலம் கோன் பேப்பர் நல்லா தக்காளி காரப்பொடி இந்த ரூட்டு போட்டது எல்லாமே எங்களுக்கு தெரியுமா? அத்திப்பேரோட இது வரும்போது தான் இந்த ரோடு போட்டு கார்ல தும்கூர் ரோட்ல தானே வந்தேன். சங்கர் எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு. சிவராமன் இந்த பக்கம் தான் ரோடு. அப்பெல்லாம் ரோடு பாதி ஒரு இடத்துல இறங்கி கார் இப்படி வருவான் அப்புறம் ஏறுவான். அப்படிதான் இருந்தது ரோடு. அப்பதான் போட ஆரம்பிச்சேன். நாங்க ஹாசனுக்கு வந்தோம்ல, நான் ஷாமோட ஐட்டன்ல அப்பெல்லாம் நல்லா ரோடு போட்டாச்சு. நல்லா இது வந்து நான் வந்து 85 அந்த இதுல அது வந்து பஸ்ல வருவோமே ஹாசனுக்கு வந்துட்டே வருவோம். ஞாபகம் இருக்கா? ஏறி இறங்கி குழந்தை இல்ல தீபு பறக்கல. அப்போ அபி குழந்தை ஏன் தீபு 5 hours ஆகும் தீபு ஹாசன் டு பெங்களூர். இல்ல அதுல 2 தடவை ஐஎஸ்ஆர்டிசி பஸ் பிரேக் டவுன் வேற ஆயிடும். அடுத்த பஸ்ல ஏறுவான், அடுத்த பஸ்ல ஏற்றுவான். அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ எவ்வளவோ மலையும் மேலும் கீழும் கப்பல்ல 35 ரூபா அப்போ சார்ஜ் பெங்களூர் அதிகம். 35 ரொம்ப அதிகம். 85ல மெஜஸ்டிக்ல இறங்கி அது வெளியில வந்து அந்த ஹாசன் பஸ் எடுக்கணும். ஆமா அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க செர்ரி வந்த அப்புறம் டைரக்டா செர்ரி வந்து அப்ப ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் ரூட்லயே நிறைய வந்து செர்ரி இல்ல நான் தனியா கார் பண்ணிட்டு வந்தேன். ஃளைட் எல்லாமே எங்க பெங்களூர் டு நான் ஃளைட்ல இறங்கி எனக்கு மாமா இருக்கால ஏர் இந்தியா அவன் எனக்கு கார் பண்ணி கொடுத்தான். அம்மா வேடிக்கா வண்டி அது நான் தனி கார்ல வந்தேன் தனியா. அவள ராத்திரியில வந்து அவ வந்து அப்ப மஹிந்திரா இருந்தது வேடிக்கா. நான் வந்து சென்னையில இருந்து வந்தா தனி ரூட்ல தனியா வந்தேன். ஒரு முஸ்லிம் டிரைவர் எங்கேயோ ராத்திரியில அவளுக்கு பாதை தெரியாம அவ முஸ்லிம் டிரைவர் தனியா. எனக்கு வந்து பெங்களூர் டிரைவர் பக்காவா கொடுத்தாங்க. ஆனா டைம் ஆயிடுச்சு காடி எடுத்துட்டு. அப்ப சரி கிடையாது. டாடி காத்து ஆபீஸ்ல நானும் என்னோட கலீக் ராதா ரமேஷும் பஸ்ல வந்திருக்கோம். ஹாசன் ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? ராதாவோட ஹாசனுக்கு அவளை கூட்டிட்டு நான் வந்துட்டேன் தைரியமா ஹாசனுக்கு. அப்பயும் பஸ் தான் அப்பெல்லாம். ஓரளவு சாலிடா மெஜஸ்டிக்ல ஏறினா 4 மணி நேரம் ஆத்துக்கு வரது. எனக்கு அப்போ கொஞ்சம் ட்ராவல் பிடிக்கும். அதுதான் நான் அதெல்லாம் வந்து மைண்ட் பண்ண மாட்டேன். வாட்டு ட்ராவல் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ட்ராவல் பண்ண பிடிக்கும். ரோடு ஓகே. ரோடு அப்படியே இன்னும் கொஞ்சம் இதாக நல்லா தானே இருக்கு. இப்போ இன்னும் பெல்லூர் கிளாஸ் வரல. இப்போதான் நீங்களே வந்திருக்கு. அது எந்த இடம் இப்போ அபி அது படம் எடுத்தது? இது பூமி இந்த படம் இது ಮುಂಗಾರುಮಳೆயா? ಮುಂಗಾರುಮಳೆ ಸಕಲೇಶ್ಪುರ ಬಟ್ ಏನೋ ಹಿಂದೆ ಎಫೆಕ್ಟ್ ಜೋಗೆಲ್ಲ ಉಂಟು. ಮಡಿಕೇರಿ ಎಫೆಕ್ಟ್ ಇಲ್ಲ ಆಕ್ಚುಲಿ ಮಡಿಕೇರಿ ಇಲ್ಲ மடிக்கேரி கல்ச்சர் எடுத்துப்பாங்க. ஆமா அந்த கல்ச்சர் சகலேஷ்புர ஸ்கூல் எடுத்துப்பாங்க. ஆனா சகலேஷ்புர தான் ஷூட்டிங் பண்ண நம்ம திருடாவே ஆமா அதுதான் தீபுலாம் சொல்வாளே போகும்போது அந்த ட்ரெயின் இதெல்லாம் இது இவ அப்புறம் ஒரு ஸ்லோப் மாதிரி வந்து ஒரு பாட்டு வருமே இவ சொல்லுவான் அங்க சொன்னா ஏதாவது எங்க பக்கத்துல தேவகி